இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த டோமே பொண்ணு எப்ப போல நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு இங்க யாரு சைக்கிக் பவரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அங்க வந்து டேருவுமே ஓகே இந்த மாதிரி நீங்க சும்மாதான் கொண்டிருக்கீங்க அப்படின்னா டே ஹீரோ பையன் ஒரு சீரியஸான விஷயம், உன் பேரை பயன்படுத்தி இங்க ஏதோ ஒரு பையன் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான், அதை விட ரொம்ப முக்கியமா அது உன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தாண்டா அப்படின்னு கொண்டு போய் விட்டு இருந்திருக்க. நம்ம ஹீரோ அங்க போயிட்டு டே ரிட்ஸு நீ என்னடா பண்றேன்னு ஷாக் ஆகும் போது அண்ணா நீங்க என்ன பண்றேன்னு அவன் கேட்க அந்த கேள்வி நான் தான் அவன்கிட்ட கேட்டாகணும். இவங்க எல்லாரும் நீ அடிச்சு போட்டங்க போது ஓ இவனுக்கு 2 பேரும் அண்ணன் தம்பிங்க வேறையான்னு நம்ம டேரு அப்பதான் தெரிஞ்சுக்கிறானே. இவன் மேல ஒரு ஹூடி போட்ட ஒரு நபர்னால அவனும் அதை தெரிஞ்சுக்க. சோ இப்ப என்ன அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு போறானுங்களா? இல்ல அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறத பாக்குறது ஒன்னும் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு டேரு அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் டே சும்மா ஏதோ ஜோக் பண்ணிட்டு இருக்காதுடா, நீ எப்படா இத்தனை பேர் அடி பண்ணி கேட்கும் போது நான் தான் அவனை அடிச்சேன் ஏன்னா என்கிட்ட சைக்கிக் பவர் இருக்குதுன்னு நம்ம ஹீரோக்கு எதிராகவே அவனோட பவரை பயன்படுத்த போவானா. அவனோட பவர் அவன் பயன்படுத்துறதுக்கு அந்த ஸ்பிரிட் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. யாருக்கு எதிரா என்ன பவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற போடாடே அப்படின்ட்டு வேகமா பாடி விட்டு அது வெளியே போயிருமா. அது போறத நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான், என்னடா அது இன்னும் உயிரோடு இருக்கான்னு. உனக்கு எதுவும் ஆகலதானு ஹீரோ கிட்ட போக அவனோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடி தள்ளி விடுவானா. எங்க அண்ணன் இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஹாப்பி ஆவான். ரிட்ஸு நீ சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு சைக்கிக் பவர் வேணும், உன்னால ஸ்பூனை பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சோகமா இருந்ததானே, சைக்கிக் பவர் கிடைச்சிருக்கா நீ ஹாப்பியா இருக்கணும்டான்னு சொன்னா அதெல்லாம் பழைய கதை, இப்ப எல்லாமே மாறி போச்சு. இன்னும் சொல்ல போனா உண்மைதான், நான் சின்ன வயசுல இருக்கும்போது உன்னை என்னைக்குமே அட்மையர் பண்ணிருக்கேன்னா என்னது நீ என்ன அட்மையர் பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கரமான ஹாப்பி. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஆக்சுவலி உன்னை அட்மையர் பண்ணதுக்கான காரணமே எனக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நீ எப்போ எமோஷனல் ஆவ, எப்போ உன்னோட பவரை பயன்படுத்தி யாரை என்ன பண்ணுவ அப்படின்னு எதுவுமே தெரியாது. அதனால நம்ம ஒரு பிரதர்ஸா நம்ம சின்னதா சண்டை கூட போட்டுக்கிட்டது இல்ல. உன்னை நான் எதுக்கு அட்மையர் பண்ண தெரியுமா, ஏன்னா நீ என்ன ஏதாவது பண்ணிருவி அப்படின்னு சொல்லி நான் பயந்து இருந்திருக்கேன். அந்த காரணத்துக்காக தான் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான இந்த ஒரு பவர்ஸ் வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஒரு பவர்ஸ் எனக்கு வந்துருச்சு. இனிமேல் உன்னை பார்த்தின பயமும் எனக்கு கிடையாது, உன்னை நான் அட்மையரும் பண்ண போறது கிடையாது. இனிமேல் நமக்குள்ள இந்த ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு பாசமே இல்லடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா, நீ எப்பவும் என் தம்பி தான், நீ என்ன பண்ணாலுமே அதுல பாதி பங்கு எனக்கும் என்னைக்கும் இருக்குதான் செய்யும்னு அங்க ரிட்ஸு அடிச்சு போட்டு இருந்திருப்பான்ல. அவங்க கிட்ட எல்லாம் போய் இவன் என்னோட சின்ன தம்பி ஏதாவது தெரியாம பண்ணியிருந்திருப்பான், பிளீஸ் எனக்காக இவனை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோ மேல காண்டாக ஆரம்பிச்சிருவானுங்களா. ஏன் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன்னு ரிட்ஸு பயங்கரமா காண்டானாலுமே நம்ம ஹீரோ அப்படியே காலையே விழுந்துருவான் மன்னிச்சிடுங்கன்னு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த ஹூடி போட்டவன் இருக்கிறான்ல, சோ அவனுக்கு மேல பாஸ் மாதிரி அவன ஒருத்தர் இருப்பான் போல, மூஞ்சில மார்க் வாங்கின ஒருத்தன், எவ்வளவு நேரம்டா வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப, 10 நிமிஷம் ஆச்சு நீ அந்த ஆளை பார்த்த அப்படின்னு சொல்லி சரி முதல்ல அந்த பையனோட போட்டோ அனுப்பு, நீ வேற யாரையும் தூக்கிட்டு வந்துட்டா பிரச்சனை ஆகும் போது அதுக்கப்புறம் அவனும் நம்ம ரிட்ஸோட போட்டோவை தான் அனுப்புறானு. அந்த போட்டோவை பார்த்து அந்த மார்க் பையனும் ஓகே ஹீரோ தானே இவன் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். சோ நம்ம ஹீரோவையும் ரிட்ஸும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டானுங்களா. ஆக்சுவலி ஆனா நம்ம ரிட்ஸோ பத்தின டேட்டா எல்லாத்தையும் அந்த பணக்காரனோட லெபார்டரி இருந்துச்சுல, சோ அங்கிருந்து தான் கலெக்ட் பண்ணிருப்பாங்க போல. அந்த பணக்காரனோட லெபார்டரிக்கு போயிட்டு அங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இருந்திருக்கான். இங்க நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான்ல, அந்த பசங்க எல்லாரும் என்னடா என்னமா பெரிய இவன் மாதிரி எங்க எல்லாரையும் அடிச்ச பாத்தியா, இப்ப உன் அண்ணன் வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், இவனை நாங்க அடிக்கணுமா வேணாமா அப்படிங்கும் போது உடனே நம்ம ஹீரோ இல்ல சண்டைலாம் நோ, யாரும் யாரையும் என்னைக்கும் காயப்படுத்தக்கூடாது, இதை எல்லாத்தையும் நம்ம சுமூகமா முடிச்சுக்கோம் சரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பாஸ், நீங்க மட்டும் எங்களை அடிப்பீங்க, நாங்க மட்டும் உங்க மேல கை வைக்க கூடாதா? அது மட்டும் இல்லாம யார் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்க தாண்டா ரூல் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தாண்டா ஆர்டர் போடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசிட்டு இருக்கேன். அந்த ஹூடி போட்டவன் உள்ள குதிச்சு ரிட்ஸோட தலையை தரையோட அமைக்கி டே ஸ்கூல் பசங்களா நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தானே ரூல் பண்ணுவான் அப்படின்னு சொன்னீங்க, போய் உங்க ஸ்கூலோட டர்ஃப்ல இந்த ஒரு வேலையெல்லாம் வச்சுக்கோங்க சரியா. அப்புறம் இந்த ஒரு பையன் இவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன், உங்களால இவன் முன்னாடி நிக்க கூட முடியாது. இத சொன்னோடனே பசங்க காண்டாய் அடிக்கிறதுக்காக வருவானுங்க, எல்லாரையும் தூக்கி அங்க கெடாசிக்கிட்டு இருப்பானா. லைட்டா பயந்து எல்லாரும் விலகும் போது நம்ம ஹீரோ அந்த ஹூடியோட கையை பிடிச்சிட்டு பயங்கர கான்ல எதுக்குடா என் தம்பி அடிச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோவை அச்சு அப்படியே சோத்துக்குள்ள சொறி விட்டாரான். அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் என் காலில் மண்டிடுங்கன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவனுங்களும் மண்டி போடுறானுங்களா. அப்படிதான் பார்த்து இருந்துக்கணும் சரியான. ரெட்ஸோ தூக்கிட்டு போக நம்ம ஹீரோ செம்ம கான்ல ரெட்ஸோ காப்பாத்துறதுக்காக வேகமா அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ இப்ப இந்த இடத்துல கான்சியஸா தான் சண்டை போடுறான். அந்த ஹூடி பையனுக்கு டஃப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்க, அண்ணனும் தம்பிக்கும் 2 பேருக்கும் சைக்கிக் பவர் இருக்குங்கிற விஷயத்த எங்கிட்ட யாரும் சொல்லலையேன்னு அந்த ஹூடிக்கும் லைட்டா டவுட். ஓகே இந்த ஒரு பவரை நம்ம ஆளுங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது, ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன் இது வேற, நம்ம யோசிச்சு சிந்திச்சு தான் செயல்படுறோம் அப்படின்னு பயங்கர கான்சியஸா தான் நம்ம ஹீரோ பவரே யூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம இவனை நான் அன்னைக்கு அந்த டோமே கூட எங்கேயோ போகும்போது இவனை நான் பார்த்துருக்கேன்ல அப்படின்னு ஹீரோக்கு புரியுது. ஆனா அந்த ஆள் என்னன்னா பயங்கர ஏதோ பவர்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போட்டு பொழக்க ஆரம்பிச்சாருனா வச்சு அப்படியே உதச்சு வானத்திலேயே சொருகி விட்டுருவானா. நம்ம ஹீரோ முதல்ல அந்த அளவுக்கான பெயினை வந்து உணர்றான். என்ன என்னால மூச்சே விட முடியல அப்படின்னு அவன் அதே இடத்துல கீழே விழுந்துடுற வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. அங்க இருக்கிற பசங்களாம் ஷாக் ஆயிருவானுங்க, என்ன இந்த அடி
வைக்கிறான். அதுல ஒண்ணு நம்ம மேல பட்டாலும் நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். தான் அண்ணன் அடி வாங்குறத பார்க்க முடியாத ரிட்ஸும் அவனை போய் பிடிச்சுக்கிட்டு, ப்ளீஸ் உனக்கு நான் தானே வேணும், எங்க அண்ணனை விட்டுரு, என்ன மட்டும் கூட்டிட்டு போயிருன்னு சொல்லும் போது, இதான் ஒரு நல்ல முடிவு, நல்ல பையனுக்கு அழகு சரியானு அவன் வாயிலே ஒண்ணு வைக்க, அன்கான்சியஸ் ஆன நம்ம ஹீரோ கேட்கவே தேவையில்லை, அவனோட லிமிட்டிய ரீச் பண்ண வச்சு அந்த ஆளை புடிச்சு சரியான அடி அடிச்சு அப்படியே வானத்துல தூக்கிட்டு போய் மேல இருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல சொருகி விட்டுருவானா. அவ்வளவுதான், அவன் காலி முடிஞ்சுட்டான்டா அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருந்து வந்து என்னோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண வச்சுட்டு இல்லடா அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பவர் ஒண்ணு பயன்படுத்துவானா. நம்ம ஹீரோ ஒண்ணுமே இருக்காது. அதுவே இந்த சண்டையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்பிரிட், ஐயோ இது அப்படியே தடுத்து நிறுத்தணுமே, அந்த ஆள் தான் அது கரெக்டா இருப்பான் அப்படின்னு வேகமா அங்க இருந்து போக அந்த ஆளை நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சிருந்திருப்பானா. அதை பார்த்து அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் போட்ட சண்டையில நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ட்ரெஸ் கிழிஞ்சு அவன் உள்ள போட்டு இருந்திருக்க அந்த ஒயிட் டிஷர்ட் வெளியே தெரிய, சோ அப்பதான் அந்த பசங்க எல்லாருக்கும் தெரியுது, ஆஹா அந்த டேரு பையனை பொழந்து கட்டின அந்த ஒரு பையன் அவன் ஒயிட் டிஷர்ட் தான் போட்டிருந்தான்னு சொன்னாங்க அப்படின்னா அது இதுதான் அவனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அந்த ஹூடிக்காரனும் ரைட், இவங்க கூட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது, முதல்ல மிஷின் தான் முக்கியம்னு வேகமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருவானா. ஆனா கையில ஏதோ ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சிருந்திருக்க, நம்ம ஹீரோட மூஞ்சில அடிச்சு விட்டு மயக்கமுட வச்சுட்டு அங்க மத்த சில பசங்களா இருப்பானுங்கல்ல, இப்படி ஒரு சண்டையை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் உயிரோட இருக்க கூடாதுன்னு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக முன்னேறுவானா. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறத பார்த்துட்டு திருப்பி எல்லாம் சண்டை போட்டு இருக்க முடியாதுன்னு வேகமா ரெட்ஸோ கடத்திட்டு அங்க இருந்து போயிருவான். பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துல கான்சியஸ்லயே இல்ல, லைக் அப்படியே சும்மா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பானா. அதுவே அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அது நம்ம டேரோ தான் போய் கூட்டு வந்திருக்கும். டேரோவும் ரைட், நம்ம ஹீரோவை இந்த அளவுக்கு புஷ் பண்ணியும் ஒருத்தன் தோக்காம அவனோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்லன்னு புரிய வர. அதுவே ரெய்கன் எப்பவும் போல ஆபீஸ்ல யாரையோ கூட்டு வச்சு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறானா. பட் இருந்தாலும் ஏன் இன்னைக்கு ஹீரோ கரெக்டான டைமுக்கு வேலைக்கு வரல, அடுத்த தடவை வரட்டும் அவனுக்கு ஒரு லெக்சர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ இங்க பயங்கரமா அடி வாங்கினதுல செமையான மயக்கத்துல இருப்பான். அப்போ அவன் தம்பியோட ஞாபகங்கள்லாம் வந்து போகும், இல்ல என் தம்பி என்னை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு கண் விழிச்சா அந்த டேரு பையன் தான் முன்னாடி நிப்பான். அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்கான் போல, கூடவே அந்த ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்பிரிட்டை பார்த்தோன்னே ரைட், நீ எதுக்கு தேவையில்லாம என் தம்பி கூட இருந்த, என் தம்பியை கடத்திட்டாங்க அப்படின்னா டேய் இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நீயாடா அப்படின்னு முறைச்சு பார்க்க, இல்ல எனக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கதறிட்டு இருப்பானா. அண்ட் அப்ப டேரு தான் சொல்றான், இல்ல அவனுங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியும், ஆக்சுவலி என்ன கூட கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க சில வருஷத்துக்கு முன்னாடி, வேணும்னா உனக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தரேன், உன் தம்பியை தேடி போற அப்படின்னு போனேன்னா நீ இறந்து போயிருவ. ஏன்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கிளா, அதுதான் அதோட பேர். அந்த ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட 100கணக்கான சைக்கிக் எபிலிட்டி உள்ள மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வெவ்வேறு பகுதிகளில் ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சைக்கிக் எபிலிட்டி உள்ள பீப்புளை வந்து வளர்க்கணும், க்ரோ பண்ணணும் அப்படின்னு எமர்ஜ் பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல வெற்றியை பார்த்தது அப்படிங்கறது இந்த கிளாங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான். சின்ன வயசுல இருக்கும் போதே ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள மண்டையை கழுவி அவங்கள ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் டேருக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, டேருவையும் சில வருஷத்துக்கு முன்னாடி கடத்த வந்திருப்பானுங்க. அப்படி கடத்த வந்தவன கையை காலையும் வந்து மாத்தி அனுப்பி விட்டு இருந்திருப்பான். இல்ல என்னால சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ தன் தம்பியை தேடலான்னு போகும்போது, சரி அதெல்லாம் சரிடா முதல்ல எங்க போய் தேடுவேன்னு கேட்டா அவனுக்கே தெரியலையா. அப்பதான் அந்த ஸ்பிரிட் சொல்லும், இந்த மாதிரி இங்க ஒரு பணக்கார பையன் ஒரு லேப் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தான், அந்த இடத்துக்கு அடிக்கடி ரெட்ஸு போயிட்டு இருந்தான், சோ அதனால அங்க போய் செக் பண்ணா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு அந்த லேபுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்திருக்காங்களா. அந்த பணக்கார பையனை தூக்கி கட்டி போட்டுட்டு, என்னடா என் தம்பியை கூட்டு வந்தீங்களா, என்னடா பண்ணீங்க, அந்த கிளாங்கிற ஆர்கனைசேஷன் அதுக்கு உங்களுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்லாம் கேட்டா நம்ம ஹீரோட பேரையும் தன் தம்பியோட பேரையும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பணக்கார பையன் சொல்றான், ஆக்சுவலி நான் உன்னதான் கூப்பிட வேண்டியது, பட் இருந்தாலும் பேர் மாறிடுச்சான்னு. நம்ம ஹீரோன்னு நினைச்சு கூப்பிட்டதுக்கு தான் நம்ம ஹீரோட தம்பி போயிருந்திருப்பான், ரெட்ஸு போயிருந்திருப்பான். ரெட்ஸு கூடவே இன்னும் சில பசங்க அங்க இருந்திருப்பானுங்களே, அவனுங்களையும் கடத்திட்டு இருந்திருப்பாங்களாமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, முதல்ல நீங்கனா யாரா அப்படின்னு இந்த பணக்கார பையன் கேட்க அந்த டேரு நம்ம ஹீரோவை அப்படியே ஆகாயத்துல பறந்து காட்டுவான், பாத்தியா நாங்களா பவர் யூஸ் பண்றவங்கன்னு. இப்ப அதுவே கடத்தின எல்லாரையும் ஒரு பிரைவேட்டான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அதுக்குள்ள கூட்டிட்டு போக இப்போதைக்கு எந்த ஒரு ரெட்டாலியேஷனும் பண்ண தேவையில்லை, அமைதியாவே அவனுக்கு கூட போவான்னு நம்ம ரெட்ஸும் நேரா நடந்து போய்கிட்டு இருக்க. கடைசியா அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு பெரிய டூம் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குமா, அதை காமிச்சு அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.